ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன். அதை பற்றி தான் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாவட்ட மாநகராட்சி அலுவலகத்தில் வேலைவாய்ப்புகளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைங்கிற பற்றின அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ, கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான பதவிகள், 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 35,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதாவா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 31 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்தந்த மாவட்டத்தினர் தான் அப்ளை பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க தகுதியும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது இங்கிலீஷ்லையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தமிழ்லையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். மறக்காமல் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர் அல்லது கல்யாணான பெண்கள் இருந்தால் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோட், நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், இது மூணுமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க, பின்கோட் எழுதுங்க. மறக்காமல் கீழே எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்னவா இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டேட்டா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான இதை வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட், முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரியெல்லாம் முன்னுரிமை கோர்றவங்க, அவங்க யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரியாரிட்டிங்க டிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் ப்ரியாரிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எதுலையாவது நீங்கள் ஜெராக்ஸில் சைன் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் சைன் பண்ணி அனுப்புங்க. டிக்ளரேஷனை படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், மற்றும் டேட் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரரின் கையொப்பம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் வேணாலும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது ஓகேங்களா? இதுதான். இதுக்கு மேலே அப்படியே போனீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன வேலைவாய்ப்புகள், என்னென்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இது இருக்குது. ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், டிஎன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம தமிழக அரசுலேருந்து தான் டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/1/2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். அதாவது ஐடிஐ முடிச்சிருக்கணும். எதுலேயும் சொல்லிங்கன்னா மெக்கானிக் ரிலவெண்ட்டாக மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக் மிஷின் டூல், இதில் அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
இரண்டாவது ஜூனியர் எலக்ட்ரீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 17,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியனில் முடிச்சிருக்கணும். நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 17,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் எஜுகேஷன் மினிமம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோ ஆஃப்செட் மிஷின். அப்படி நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை டிப்ளமோவில் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோவோ இல்லை ஐடிஐயோ அவங்க சொல்லியிருக்க அந்த இதில் படிச்சிருந்தால் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ முடிச்சிருந்தீங்க, அவங்க கேட்டிருக்க லித்தோ ஆஃப்செட் மிஷினில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோனா 1 வருஷம், இதே நீங்கள் ஐடிஐனா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,600லேருந்து 1,30,800 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பிசிஏ, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளைன்சஸில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹையர் கிரேட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கீப்பருக்கான வேலைவாய்ப்பு கிரேட் 2. இதுக்கு 18,600லேருந்து 67,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பப்ளிக் சிவிலியன்ஸ் இவங்க யார் அப்ளை பண்ணாலும் சரி மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டினா 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சினா 34, ஓசி கேட்டகரி அப்படின்னா 32, உடல் ஊனமுற்றோன்னா நீங்கள் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி இந்த கேட்டகரி எல்லாமே மேக்ஸிமம் 55, ஓசி கேட்டகரினா மட்டும் நீங்கள் 50 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், 110 அண்ணா சாலை, சென்னை 2, சாயந்தரம் 5:30 மணிக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலியமோ இல்லை நேரில் எப்படி வேணாலும் சரி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, 6 டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மேலே டாப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? சென்னை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், விருதாச்சலம். இங்கே தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ மக்களே, இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.